நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்கிறத உங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? Shall we start with the song now? போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? வாலிபனே ஓ வாலிபனே, சிந்திக்கும் காலம் இதுவே. ஓ வாலிபனே வாலிபனே, சிந்திக்கும் காலம் இதுவே. இயேசுவின் அன்பினை அறிந்திடு, அவர் அன்பிலே நீயும் நிலைத்திடு. இயேசுவின் அன்பினை அறிந்திடு, அவர் அன்பிலே நீயும் நிலைத்திரு. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? உனக்காகத்தானே ரத்தம் சிந்தினார், உன் பாவம் போக்கிட பலியானார். உனக்காகத்தானே ரத்தம் சிந்தினார், உன் பாவம் போக்கிட பலியானார். உன்னை மீட்டுக் கொள்ளவே உயிர் தெழுந்தார். அறியாயோ நீ நண்பனே, அறியாயோ நீ நண்பனே. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? இளமையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாய், நன்மையால் உன்னை அவர் முடிசூட்டுவார். இளமையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாய், நன்மையால் உன்னை அவர் முடிசூட்டுவார். பாதைகள் எல்லாம் கரம் பிடிப்பார். வழியும் ஒளியும் இயேசுவே, வழியும் ஒளியும் இயேசுவே. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? அழகில் பெருமை என்றும் கொள்ளாதே, உன் அழிவில் ஆணவம் என்றும் ஆகாதே. அழகில் பெருமை என்றும் கொள்ளாதே, உன் அழிவில் ஆணவம் என்றும் ஆகாதே. பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மாயையில் மயங்கி மாளாதே, மாயையில் மயங்கி மாளாதே. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? வாலிபனே ஓ வாலிபனே, சிந்திக்கும் காலம் இதுவே. ஓ வாலிபனே வாலிபனே, சிந்திக்கும் காலம் இதுவே. இயேசுவின் அன்பினை அறிந்திடு, அவர் அன்பிலே நீயும் நிலைத்திரு. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கம் மூலமாக உங்களுக்கு 2 டிவிடிகள் வெளியிடுறாங்க. ஒன்று இளைஞனே எழும்பிரு, இட்ஸ் a சாங் டிவிடி, அண்ட் another one is a
எதை நோக்கி செல்கிறாயோ இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த 2 டிவிடிகளும் உங்களுக்கு நம்ம டிடிஒய் அண்ணமார்கிட்டையோ இல்லாட்டா டிடிஒய் ஆஃபீஸ்லேயோ போய் இந்த டிவிடிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டிவிடிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர்கள்கிட்டையும் இருக்க வேண்டிய டிவிடி. கண்டிப்பாக வாங்கி பயனடைங்க. பாடல் மிகவும் அருமையாக இருந்துச்சு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்தி வேலைக்குள்ளாக கடந்து போவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் வாலிப நேரத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு எதிரான சவுலும் ஆதரவான பவுலும். எதிரான சவுல் என்ற வாலிபனும் ஆதரவான பவுல் என்ற வாலிபனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தால், ஸ்தோவானை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று வேதத்தில் இருக்கிறது. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம் இந்த வேத பகுதியிலே ஒரு வாலிபனை கொலை செய்ய வாலிபனான சவுல் சம்மதம் தெரிவித்திருந்தான். கொலை செய்ததற்கு தீவிரித்திருந்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வாலிபர்களே, நீங்கள் எந்த வகையிலே இருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லி இருக்கிறது. ஆலயத்திற்காக நீங்கள் பல காரியங்களை செய்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. சாலமோன் ஆலயத்தின் மீது மிகுந்த வாஞ்சை கொண்டிருந்தான். சாலமோன் என்ற வாலிபன் மிகுந்த வாஞ்சை கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். சுற்றுப்புறமெங்கும் தேசமெங்கும் எல்லையெங்கும் அமைதி சமாதானம் உண்டாயிற்று. எனக்கு அருமையானவர்களே, இங்கே சவுலை பற்றி பார்க்கிறோம். அவன் கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாயிருந்தான். தன்னுடைய பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம், தன்னுடைய மூர்க்க குணத்தின் நிமித்தம், தன்னுடைய மூட பழக்க வழக்கத்தின் நிமித்தம், கர்த்தர் ஒருவர் தான், இயேசு இல்லை, அவரை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரை நான் தெய்வ குமாரனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சவுல் சீறி பாய்ந்தான் என்று வேதத்திலே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சவுல், வாலிபனான சவுல் ஆண்டவருக்கு எதிராக இருந்தார். ஆண்டவருடைய காரியங்களுக்கு எதிராக இருந்தார். ஆண்டவருடைய சபைக்கு எதிராக இருந்தார். சபை மக்களுக்கு எதிராக இருந்தார். எதிரான சவுல். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு அருமையான வாலிபர்களே, ஆண்டவருடைய சபையை வளர்க்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக உழைக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவருடைய சபையை துன்பப்படுத்துகிற ஒரு வாலிபனாய் இருக்கிறீர்களா? எதுவாய் இருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, சவுல் சபையை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இன்னும் அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபைக்கு துன்பம் உண்டாயிற்று என்று முதல் வசனத்தில் இருக்கிறது. 3ஆம் வசனத்திலே சவுல் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சில ஊர்களிலே வாலிபர்கள் தங்கள் இஷ்டம் போல சுற்றி தெரிகிறார்கள். சில ஊர்களிலே வாலிபர்கள் ஆலய ஆராதனையிலே தவறான நோக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். தவறான சிந்தையோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். தவறான எண்ணங்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். தவறான நோக்கத்திற்காகவே ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் யார்? சவுலை போல சபையை துன்பப்படுத்துகிறவர்கள், சபையை பாழாக்குகிறவர்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் எச்சரிக்கிறார்.
சவுல் சபைக்கு விரோதமாக இருந்தால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். என கருமையானுள்ளே, சவுலை போல நீங்கள் இருக்க வேண்டாம். சவுலை போல இயேசுவின் சபையை துன்பப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டாம். சவுலை போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்களா இருக்க வேண்டாம். ஒரு கொலைகாரனாய் இருக்க வேண்டாம் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலைகாரன் என்றால் என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் கொலைபாதகன் என்று எழுத கடவன் என்று சொல்லி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாலிபர்களா இருக்கும்போது வாலிபர்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டும். ஆகவேதான் நமக்கு வாலிபர் ஐக்கிய சங்கம் என்று வந்திருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வாலிபர் ஐக்கிய சங்கம் என்ன செய்கிறது? வாலிபர்களுக்குள்ளே ஒற்றுமை. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடன் ஐக்கியம் கொள்கிறாரோ அதை போலவே நமக்குள்ளே ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, ஒரு நேசம், ஒரு பாசம், சபையை வளர்ப்பதற்கான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நமக்கு ஆண்டவர் அருமையாக இந்த திருமண்டலத்திலே வாலிபர் ஐக்கிய சங்கம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களோடு இணைந்து செயல்படுவதை தவிர்த்து அவர்களை பார்த்தால் சிலர் ஓடுகிறீர்கள். சிலர் அவர்களை பார்த்தால் அண்ணன் ஏதாவது சொல்லுவார்கள் என்று சொல்லி அவர்களை கண்டு மறைந்து கொள்ளுகிறீர்கள். வேண்டாம் என கருமையானவர்களே, ஆண்டவருடைய சபையை துன்பப்படுத்துகிறவர்களாய் வேண்டாம். சிலர் தவறான காரியங்களை செய்து வருகிறீர்கள். என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்கள் சரீரத்தை மதுவால் கெடுத்தால் நீங்கள் சபையை கெடுக்கிறீர்கள் என்றால் அர்த்தம். நீங்கள் புகையை போட்டு உங்கள் சரீரத்தமாகிய ஆலயத்தை கெடுத்தால் வேதம் சொல்லுகிறது நீ சபையை ஆலயத்தை கெடுக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். இன்றைக்கு மனம் திரும்பும்படியாய் சொல்லுகிறேன். மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடையும். என கருமையானவர்களே, எதிரான சவுலாய் நீங்கள் இருக்க வேண்டாம். எதிரான சவுலாய் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. அவனை பாருங்கள், அவன் வீடுகள் தோறும் நுழைகிறவனாய் இருந்தான். இன்றைக்கு சில வாலிபர்கள் தன்னுடைய காரியங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, தவறான பழக்க வழக்கங்களுக்காக, தவறான உறவுகளுக்காக வீடு வீடாய் நுழைகிறார்கள். தேவ பக்தி இல்லாதவர்களுடைய வீடுகளுக்குள்ளே நுழைந்து அந்த பெண்களை தன் வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த பெண்கள் யார்? அவர்கள் தேவனுடைய ஆலயம், அவர்கள் மகா தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார்கள். அவர்களை தங்கள் வசப்படுத்தி விபச்சார மயக்கத்திற்குள்ளே போகிறார்கள். சிம்சோனை போல அவர்கள் தவறான பாதைகளுக்குள்ளே போகிறார்கள். அவர்கள் வீடுகள் தோறும் நுழைகிறவர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் வீடுகளிலே நுழைகிறவர்களாய் இராதீருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்காக 2-3 பேர் ஊழியங்களுக்காக செல்லுகிறவர்களாய் இருக்கலாம். தவறான காரியங்களுக்காக, தேவனுடைய காரியம் அல்லாததுக்கு, மற்ற தவறான காரியங்களுக்கு நீங்கள் தெருக்களிலே நுழைகிறவர்களாகவோ வீடுகளிலே நுழைகிறவர்களாகவோ இருக்க வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை எச்சரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. மேலும் வேதம் சொல்லுகிறது, புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தான், சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஒரு தவறான காரியங்களில் ஒருவேளை நீங்கள் மது குடிக்கிற பழக்கமாக இருந்து உங்கள் நண்பன் ஒருவனை நீங்கள் மதுவிற்கு அடிமையாக்கி வைத்திருந்தால் மதுவிலே காவல் வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். மதுவுக்கு காவல் வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, மது பழக்கத்திலே அவன் அடைபட்டு கிடக்கிறான். அவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிறான். அவன் அந்த தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறான். யார் அவன்? அவன் தேவனுடைய ஆலயம். அவன் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறான். அவனை நீ தவறான பழக்க வழக்கத்துக்கு இழுத்து செல்வாயானால், சினிமா தியேட்டருக்கு இழுத்து செல்வாயானால், அதாவது போதை பழக்க வழக்கங்களுக்கு இழுத்து செல்வாயானால், கஞ்சா பழக்க வழக்கங்களுக்கு இழுத்து செல்வாயானால், நீ சபையை துன்பப்படுத்துகிறவனாய் இருக்கிறாய். நீ சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறாய். இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்பு என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நான் உன்னை இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிறேன். சபையை பாழாக்குகிற சவுலாக இருக்க வேண்டாம். நான் உங்களை பாதம் பணிந்து குனிந்து கேட்கிறேன், தயவு செய்து நீங்கள் சபையை பாழாக்குகிறவர்களா இருக்க வேண்டாம் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அடுத்து என்ன நடந்தது? அவனுக்காக அநேகர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவரே, இந்த சவுலினாலே சபை பாழாகி கொண்டு இருக்கிறது. இந்த சவுலினாலே எங்களுடைய விசுவாசம் குறைந்து கொண்டு இருக்கிறது. இந்த சவுலினாலே அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு நீங்கி விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. சவுலை தொடுமாண்டவரே, சவுலை தொடுமாண்டவரே, சவுலை தொடுமாண்டவரே என்ற அபய குரல், அந்த கூக்குரல் பரலோகத்தை எட்டியது, பரலோகத்தை எட்டியது. எதிரான சபைக்கு எதிரான சவுலை சந்திக்கும்படியாக அநேக தேவ பிள்ளைகள் ஜெபித்திருப்பார்கள்.
அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? எதிரான சவுலை ஆண்டவர் ஒரு நாளிலே சந்தித்தார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்துக்கு போனான். அந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சீசர்களை பயமுறுத்தினார். என்றோ ஒருவன் செய்த சின்ன தவறை வைத்துக்கொண்டு நீ என்னுடன் வராவிட்டால் நான் இந்த காரியத்தை உங்கள் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிடுவேன், உங்கள் ஆசிரியரிடம் சொல்லிவிடுவேன், ஊராய் உனக்கு நோட்டீஸ் அடித்து ஒட்டி விடுவேன் என்று சொல்லி இன்னும் சிலர் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சில பிள்ளைகளிடம் நீங்கள் தவறாய் நடந்து கொள்கிறீர்கள். சில பிள்ளைகள் இன்னும் பிளாக்மெயில் பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்கள். வேண்டாம், இந்த வாலிப வயதில் இந்த காரியங்கள் வேண்டாம். இந்த சவுல் தேவனுடைய சபையை பாழாக்குகிறவனாய் இருந்தான். தேவனுடைய சபையின் பிள்ளைகளை கொல்வதற்காக, கொலை செய்வதற்காக நிருபங்களை வாங்கி செல்கிறவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நீங்கள் ஒருவரை பாவம் செய்ய பண்ணினால் அந்த ஆத்துமா சாகும். நீங்கள் ஒரு கொலைகாரர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் ஒரு கொலைகாரனாய் மாறிவிடுவீர்கள். அந்த கொலையை தான் இந்த சவுல் செய்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த எதிரான சவுலை போல இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சவுலின் காரியங்களை சொல்லுகிறேன். சவுல் ஒரு வாலிபனாய் இருந்தான். ஸ்தேவான் என்ற ஒரு வாலிபனை, தேவனுக்குள்ளே விசுவாச மார்க்கத்திலே அமைந்தவனை, வல்லமையான காரியங்களை செய்தவனை, அற்புதங்கள் அதிசயங்களை செய்தவனை கொலை செய் என்று சொல்லி ஒரு கூட்டத்துக்கு உத்தரவிட்டு அவனை கொலை செய்ய சம்மதித்து இருந்தான். அந்த கொலை பாதகம் அந்த சவுலின் மீது இருந்தது. நீங்கள் பின் நாட்களிலே பார்ப்பீர்கள் என்றால் இவன் செய்த அத்துணை காரியங்களுக்காக பின் நாட்களிலே இவன் அறை வாங்கினார், இவன் கொலை செய்யப்பட்டார், இன்னும் பல காரியங்களை அனுபவித்தார். இன்றைக்கு நீங்கள் எதை விதைத்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியங்களுக்கு ஒரு நாளிலே உங்களுக்கு ஒரு கணக்கு வரும். நியாயாதிபதியான தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே உங்களுக்கு நியாயம் தீர்ப்பார், கணக்கு ஒப்புவிக்க சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேண்டாம் பிரியமானவர்களே, எதிரான சவுலாய் மாற வேண்டாம். நீங்கள் அப்படி ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆதரவான சவுலாய் மாறுங்கள். இயேசு பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாகிய இயேசு மகாராஜன் தனது வெளிச்சமாய் இயேசு அந்த சவுலை சந்தித்தார். சவுல் பவுலாய் மாறினான். அவன் சொல்லுகிறான், அந்த 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவன் இயேசுவை துன்பப்படுத்தவில்லை, அவன் இயேசுவை ஈட்டியால் அடிக்க குத்தவில்லை, அவன் இயேசுவை நேரடியாக தாக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? என்ன அர்த்தம்? ஒருத்தன் சபையை துன்பப்படுத்தினால், ஒருவன் சபைக்கு இடரலாய் இருந்தால், ஒருவன் ஆலயமாகிய தேவனுடைய பிள்ளைகளை தவறான பாதைகளுக்கு நேராக இட்டு சென்றால், வேதம் சொல்லுகிறது நீங்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமா, இக்கல்லில் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போய்விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சபையை பாழாக்கினார். நீங்கள் ஒருவேளை உங்கள் குருவானவர்களுக்கு கீழ்ப்படியாது இருந்தால், அவர்களுடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால், உங்கள் உபதேசியாருடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் சபையை பாழாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சபையை முன்னேற்றுவதற்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய நீங்கள் எதிராயிருந்தால் சபையை பாழாக்குகிறவர்கள் என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, மூப்பர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், சபை போதகர் ஐயா அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சபை ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சபையின் காரியத்தில் நீங்கள் உற்சாகமாய் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தவற மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, எதிரான சவுலை குறித்து பார்த்தோம். நாம் இப்போது ஆதரவான சவுலை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்?
ஆண்டவரே, இதுவரைக்கும் என் சுய காரியத்தினாலே, சுய வைராக்கியத்தினாலே நான் உம்மை துன்பப்படுத்தி விட்டேன், உம்முடைய சபையை துன்பப்படுத்தி விட்டேன், உம்முடைய சபையில் உள்ள மக்களை கொலை செய்வதற்கு நான் பட்டயத்தோடு வந்து விட்டேன் ஐயா. ஆனால் இனி நான் மனம் மாறுகிறேன், இனி நான் மனம் திரும்புகிறேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? என்னை குறித்த ஒரு சித்தம் என்ன, என்னை குறித்த ஒரு திட்டம் என்ன எனக்கு சொல்லும். இன்றைக்கே கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, இன்றைக்கே கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே சரண்டரானான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவை வாலிபர்களே, இன்றைக்கு தேவை நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால், நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் இருந்தால் ஆண்டவர் உங்கள் மேல்படியிலே வைத்து உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உங்களை சகல ஜாதிகளிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இந்த மனம் திரும்பின பவுலை ஆண்டவர் மேலாக வைத்தார். இந்த வேத புத்தகத்திலே அநேக புத்தகம் எழுதினீர்கள் யார் தெரியுமா? இந்த பவுல் தான், கீழ்ப்படிந்த பவுல் தான், சரண்டரான பவுல் தான், மனம் திரும்பின பவுல் தான். இயேசுவே, உம் சித்தம் என்ன? நான் அதை செய்யட்டும். அது மரணமானாலும் சரி, எதிரான கற்களாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் சரி, நான் அதை செய்யட்டும் என்று சொல்லி அப்படியே சரண்டரானார். நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஒருவேளை இதற்கு முன்பதாக நீங்கள் எதிரான சவுலாய் இருந்திருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கே ஆண்டவருடைய பாதப்படிக்கு வாருங்கள். ஏசப்பா, நான் இதுவரை இந்த சபைக்கு எதிரானவனாய் இருந்திருக்கிறேன், நான் இதுவரை இந்த சபையை பாழாக்கி கொண்டிருந்தவனாய் இருந்திருக்கிறேன், இதுவரை நான் உம்மை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்திருக்கிறேன். என்னை மன்னியோ, ரத்தத்தால் என்னை கழுவோ, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் சரண்டர் ஆகிறேன். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என் வாழ்வெல்லாம், என் வாழ்நாளெல்லாம் உம் சித்தம் பரிபூரணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் அவருடைய பாதப்படியை நீங்கள் முத்தம் செய்யுங்கள் என்று சங்கீதம் 2ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. குமாரன் கோபம் கொள்வதற்கு முன்பதாக, உன் ஆயுள் நாள் முடிவதற்கு முன்பதாக, உன் வாலிபம் முடிவதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு உன் மீது கிருபை வைத்திருப்பதற்கு முன்பதாக, கிருபையை நீக்குவதற்கு முன்பதாக நீங்கள் இயேசுவண்டை வந்து விடுங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயபரித்தவர். பவுலை போல இயேசுவின் பக்கம் ஓடி வந்துடுங்கள், இயேசுவின் பக்கம் ஓடி வந்திருங்கள். அவன் என்ன செய்தான் தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த சீசருன்னு இருந்த பிறகு, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, அந்த 20ஆம் அதிகாரம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான் என்று இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு வருஷத்திலே 52 பிரசங்கங்கள் உங்களுடைய ஆலயத்திலே கொடுக்கப்படுகிறது. இன்னும் குற்றால முகாம் கொடுக்கப்படுகிறது. இன்னும் வாலிபர் தோழன் புத்தகம் உங்களை தேடி வருகிறது. இன்னும் அண்ணன்மார்கள் அநேக ஸ்பெஷல் மீட்டிங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அநேக போதனைகள் வைக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயங்களை பிரசங்கிக்கிற பிரச்சார பீரங்கியாய், தேவனுடைய பிரசங்கியாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவரே, இனியும் தாமதியாது, இனியும் தாமதியாதே. 5லும் சாவு, 6லும் சாவு, 100லும் சாவு. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை எதிர்பட்டு போகும் என்பதாக மனம் திரும்பி வேத வசனத்தை எடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஓடு. இயேசுவை நோக்கி பார். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்காதே. அவர் தவறு செய்கிறார், இவர் தவறு செய்கிறார், நீ அவர்களை பார்க்காதே. பரிசுத்தமுள்ள இயேசுவை பார். என்னிலே ஒரு குற்றம் உண்டு என்று உங்களிலே எவனால் சொல்ல முடியும் என்று சொன்ன இயேசுவை பார். தாமதமின்றி அவன் பிரசங்கம் பண்ணினான், தாமதமின்றி அவன் பிரசங்கம் பண்ணினான். இன்னும் சொல்லுகிறது, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுல் அதிகமாக திடன் கொண்டு. என்ன அர்த்தம்? வேதத்தை அரேபிய பாலைவனங்களிலே 3 வருடம் உட்கார்ந்து வாசித்தான், தியானித்தான் என்று சொல்லுகிறது. திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்களை கலங்க பண்ணுகிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்ற பிரகாரம் உன்னை ஆண்டவர் உலகத்தை கலக்குகிற தேவ மனிதனாய் மாற்ற விரும்புகிறாய். உன்னை இந்த தேசத்தின் அதிபதியாய் மாற்ற விரும்புகிறாய். யோசேப்பை போல, தானியேலை போல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் இப்போது உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன்.
நீங்கள் ஆதரவான பவுலா இருக்க போகிறீர்களா? இல்லை, எதிராளியான பிசாசோடு கூட சேர்ந்து எதிரான சவுலா இருக்க போகிறீர்களா? உங்கள் சாய்ஸுக்கு விட்டு விடுகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவிடம் வாருங்கள். இயேசு உங்களுக்கு மனம் இறங்குவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வாலிபர்களை குறிவைத்து வாலிபர் நேரம் என்ற ஒரு நேரத்தை நீ தந்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக எதிரான சவுலும் ஆதரவான பவுலும் என்ற காரியத்தை குறித்து பிரசங்கிக்க உதவி செய்தீரையா. இந்த பிரசங்கத்தை கேட்ட யாவரும் மனம் திரும்புவார்களாக, யாவரும் நரகத்தின் பிடியிலிருந்து நீக்கப்படுவார்களாக. பரலோகத்தில் இன்றைக்கு பெயர் எழுதப்படுகிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும் ஐயா. இன்றைக்கு பணம் திரும்புகிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும் ஐயா. மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்ற பிரகாரம் இன்றைக்கு அது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆமென், இயேசுவே கிறிஸ்து என்று திரஸ்தாந்தப்படுத்தி யூதர்களை கலக்க பண்ணினை போல உலகத்தை கலக்குகிற தேவ மனிதர்களாய் மாற்றும், யோசேப்புகளாய் மாற்றும், தானியேலை மாற்றும். இவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். கர்த்தர் இவளை ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். நாமத்துக்கு மட்டும் மகிமை வர பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, அருமையாய் வேத வசனத்தை கேட்டீர்கள். இந்த வாலிபர் நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த வாலிபர் நேரத்தை கவனியுங்கள், பாருங்கள், மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள் பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை, திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும், இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆடு வானமே
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருந்துச்சு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். பாய்.